தர்மஸ்தலா. இந்த தர்மஸ்தலாவில் 100க்கும் மேற்பட்ட பெண்களை கற்பழிச்சு கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிணங்களை நான் புதைச்சிருக்கேன் அப்படின்னு ஜூலை 3ஆம் தேதி மாஸ்க் அணிஞ்ச ஒரு நபர் வந்து அப்ரூவரா இந்த விஷயங்களை சொல்லி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாரு. இந்த விஷயங்கள் அவர் எப்படி வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாரு, என்ன கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாம இதுக்கு முன்னாடி 3 வீடியோஸ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க ஐ பட்டன்ல லிங்க் தரேன், கண்டிப்பா குயிக்கா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் அந்த வீடியோவோட கண்டினியூட்டியா இதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வழக்குக்கான புரிதல் இருக்கும். கடைசி வீடியோலயே நாம பார்த்திருப்போம், கடந்த வாரம் வியாழக்கிழமை இந்த மாஸ்க் மேன் சின்னையா அவர் பொய் சொல்றதாகவும், அது மட்டும் இல்லாம சென்னையில இருக்கிற ஒரு ஆள் சொல்லி தான் இவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும், இவர் காசு வாங்கிட்டு பொய் சாட்சியங்களை வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு புரளி கிளம்புச்சு. அது மட்டும் இல்லாம எஸ்ஐடி அதுக்கு பதிலும் கொடுத்திருந்தாங்க. அவர் யாரை பார்த்திருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்க எங்க விசாரணையை தொடருவோம், அவர் தப்பு பண்ணியிருந்தாலும் அவருக்கு நாங்க தண்டனை வாங்கி கொடுக்க போறோம், ஆக மொத்தம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களுக்குள்ள நாங்க இந்த கேஸை கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சின்னையா அது மாதிரி எந்த ஒரு விஷயமே சொல்லவே இல்லை. இது வந்து மீடியாக்கள்ல கலப்பப்பட்ட ஒரு புரளி தான். அது நம்ம போன வீடியோலயே பார்த்திருப்போம். இதை அடுத்து அதே கடந்த வார சனிக்கிழமை 23ஆம் தேதி அன்னைக்கு என்ன நியூஸ் எல்லா மீடியாலையும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்னையா இந்த சாட்சி சொல்ல வந்த சின்னையா இவரு நான் சொன்னது எல்லாமே பொய் தான், எனக்கு சென்னையில இருக்கிறவங்க தான் போன் பண்ணி இது மாதிரி பண்ண சொன்னாங்க, நான் அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி சாட்சி சொன்ன கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண அப்படின்னு அவர் சொன்னதாகவும், அதனால எஸ்ஐடி அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, தலைகீழா மாறிடுச்சு, தர்மஸ்தலாவோட வழக்கே தலைகீழா மாறிடுச்சு அப்படின்னு நிறைய பிரபலமான செய்தி ஊடகங்கள்லயே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஓடிட்டு இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம அவர் கையில எடுத்துட்டு வந்த எலும்புக்கூடுகள் எல்லாமே ஆண்களோட எலும்புக்கூடுகள் தான். அந்த எலும்புகளையுமே சென்னையில இருந்து இவர் அனுப்புன அந்த ஆள் தான் கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னும் சொன்னாங்க. இந்து கோயில்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடிய டீம் தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க அப்படின்னும் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அனன்யா பாட் இவங்க 2003ல தொலைஞ்சு போனதாகவும், தர்மசாலாவுக்கு வந்திருந்தாங்க, தர்மசாலாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க தொலைஞ்சு போனதாகவும், அவங்களோட எலும்பு கூடையாவது கொடுங்க, நான் எடுத்துட்டு போய் கடைசி ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சுஜாதா பட் அவங்களுமே தான் சொன்ன புகார் வந்து பொய் புகார் தான், அந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணே இல்ல அப்படின்னு அவங்களுமே ஒப்புக்கொண்டிருக்காங்க. இந்த 2 விஷயங்கள்லயுமே எது உண்மை எது பொய், எதற்காக மாஸ்க் மேன் கைது செய்யப்பட்டார், ஏன் இந்த சுஜாதா பாட் இப்படி ஒரு பொய் புகாரை ரைஸ் பண்ணாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை நாம இந்த வீடியோக்குள்ள போய் டீடைல்டா பார்த்துடலாம். இது வரைக்கும் எந்த செய்தி ஊடகங்களுமே காரணத்தை சொல்லவே இல்லை, அவர் அரெஸ்ட் பண்ணதை மட்டும்தான் சொன்னாங்க. ஏன் தவறான செய்திகளை பரப்பிட்டு வராங்க அப்படிங்கிறது தெரியல. சோ எனக்கு தெரிஞ்ச சில உண்மைகளை நான் இந்த வீடியோல சொல்றேன், வீடியோவை ஃபுல்லா பாருங்க. டிகோட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான செய்தி ஊடகங்கள் எல்லாமே அன்னைக்கு ஒரே மாதிரியான விஷயங்களை தான் பரப்பிட்டு வந்தாங்க. அதாவது இவர் பொய் புகார் கொடுத்திருக்கிறாரு, அது அவரே ஒப்புக்கொண்டாரு, அது மட்டும் இல்லாம அவரை இயக்கியது சென்னையில இருக்கிற ஒரு ஆள் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரே மாதிரியான செய்திகள் தான் எல்லா ஊடகங்கள்லயுமே போய்கிட்டு இருந்துச்சு. இதை அடுத்து தான் பெங்களூரை சேர்ந்த ரிப்போர்ட்டர், அது மட்டும் இல்லாம இந்த தர்மசாலா கேஸை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு தோழர், அவர் சில யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி அளிச்சிருக்காரு. அதாவது அந்த கர்நாடகால இவரை ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க, என்ன ரீசன் அப்படிங்கறது அவர் சொல்ல நாம கேட்டிருக்கோம். சோ அதை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த செய்தியானது முதல்ல கர்நாடகால இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான செய்தி ஊடகங்கள்ல தான் முதல்ல வருது. அதை பின்னர் தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா செய்தி ஊடகங்களுமே அதே மாதிரியான விஷயங்களை தமிழ்ல சொன்னாங்க. இது ஆக்சுவலா புரளி தான். ஏன்னா மாஸ்க் மேன் கைது செய்யப்படல, அவரு எஸ்ஐடியோட கஸ்டடிக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், அதே வாரத்துல வியாழக்கிழமை இதே மாதிரியான ஒரு புரளி கிளம்பிச்சு, அதுக்கு எஸ்ஐடி பதிலும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு. இதை யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்ப எஸ்ஐடி கோர்ட்ல அஃபிடேவிட் சப்மிட் பண்ணி இவரை கஸ்டடிக்குள்ள கொண்டு போற வீடியோ தான் இந்த மீடியாக்கள்
ரன் பண்றாங்க. ஸோ அதுல காட்டிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது மக்கள் எல்லாருமே அதை தான் நம்புறாங்க. நம்பிட்டாங்க நிறைய பேர். நான் பார்த்த சில பேர் எல்லாருமே கேட்டிருந்தாங்க, கேஸே பொய்ன்னு ஆயிடுச்சு, அதான் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சனிக்கிழமை காலைல 5 மணிக்கு இந்த சின்னையா அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. 11 மணி அளவுல பெல்தங்கடி கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க. அங்க வந்த அந்த ஜட்மெண்ட் படி தான் எஸ்ஐடி கஸ்டடிக்குள்ள எடுத்திருக்கு. இப்போ எஸ்ஐடி இவரை கஸ்டடிக்குள்ள எடுக்கிறதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. அதுல முதல் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, கர்நாடக சட்டசபையில கர்நாடக ஹோம் மினிஸ்டருக்கு எதிராக ஒரு கேள்வி எழும்புச்சு. அதாவது இவருக்கு விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கொடுத்திருக்கீங்க, ஆனா இவர் காலையில வராரு, இந்த இடங்கள்லாம் காமிக்கிறாரு, எஸ்ஐடி இந்த தோண்டுதல் பணிகள் செய்யும் போது கூட இருக்காரு, மறுபடியும் ஈவினிங் கிளம்பி அவரோட வீட்டுக்கு போறாரு. ஆனா இந்த தர்மஸ்தலால அவர் எந்த இடத்துல தங்கி இருக்காரு அப்படிங்கறது யாருக்குமே தெரியல. அதனால விட்னஸை யாரு வேணாலும் மேனிபுலேட் பண்ணலாம், இவரை சூழ்ச்சி பண்ணலாமே, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. இதுக்கு நீங்க ஏன் வாய்ப்பு அளிக்கிறீங்க? அதனால இந்த மாஸ்க் மேல நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட கண்ட்ரோல், அதாவது எஸ்ஐடியோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு சில கேள்விகள் எழுந்திருக்கு கர்நாடகா ஹோம் மினிஸ்டருக்கு எதிராக. ஸோ இதுதான் நம்ம 1வது காரணமா எடுத்துக்கலாம். 2வது ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சின்னையா கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்த போது சொன்னது 1995 இருந்து 2014 வரைக்கும் நான் இங்கே தான் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதற்கான கிராஸ் கொஸ்டினா தான் அப்போ 2012 சௌஜன்யா மர்டர் கேஸ் நடந்துச்சு. அப்போ அந்த பாடியுமே நீ தான் புதைச்சியா, அது உனக்கு தெரியுமா, அதுலயும் உனக்கு சம்பந்தம் இருக்கா, அந்த விஷயத்துல உனக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சா நீ இங்க சொல்லலாம் அப்படின்னு கோர்ட்ல கேட்டிருக்காங்க. அப்ப இவர் நான் அந்த டைம்ல இங்க இல்ல, நான் இந்த ஊர்லயே இல்ல, நான் என்னோட சொந்த ஊர்ல இருந்தேன், என்னோட சொந்த ஊர்ல இருந்த போதிலும் எனக்கு அழைப்பு வந்தது, ஆனா நான் சொந்த ஊர்ல இருக்கேன்னு சொன்னதுனால அவங்க என்னை திட்டிட்டு போன் வச்சுட்டாங்க, அன்னைக்கு யாரு அந்த பெண்ணோட உடலை புதைச்சாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எனக்கு தெரியாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லியிருந்தார். அதாவது இவர் முதல்ல கம்ப்ளைண்ட் எடுத்து வந்து கொடுக்கும்போது 164 படி மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு சாட்சியம் சொல்லியிருந்தார்ல அன்னைக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எஸ்ஐடி அமைப்பதற்கான காரணம் அங்க நிறைய அன்ஐடென்டிஃபைட் டெத் நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாம காணாம போனவங்க லிஸ்ட் எடுத்து அவங்களையுமே கண்டுபிடிக்கணும், இதன் பத்தின விசாரணை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் எஸ்ஐடி அமைக்கப்பட்டது. அதனால அவங்க அந்த வேலைகள்ல ஈடுபாடா இருந்ததுனால இந்த சௌஜன்யாவோட வழக்கை பத்தி மறுபடியும் மாஸ்க்மேன் கிட்ட விசாரிக்கல. சமீபமா இந்த சௌஜன்யாவை கடத்தும் போது நாங்க பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஐ விட்னஸ் வராங்க. இந்த பெண் யாருன்னு கேட்டீங்கன்னா, மண்டியா பகுதியை சேர்ந்த ஒரு பெண், வடநாடி அப்படிங்கிற ஒரு உமன் எம்பவர்மெண்ட், உமன் ரைட்ஸ் இதுக்காக போராடக்கூடிய ஒரு டீம்ல இருக்கிற பெண்மணி அவங்க. அந்த சௌஜன்யா கொலை வழக்கு நடந்தப்ப அவங்க அந்த இடத்துல இருந்ததா சொன்னாங்க. இவங்க அங்க ஒரு ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்காங்க தர்மஸ்தலாக்கு. ஸோ வந்த போது பார்த்தீங்கன்னா கடும் மழை பெய்த காரணத்தினால இந்த சௌஜன்யா நடந்து போற வழியில தான் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு, அங்க இவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க. மழைக்காகவும் ஒதுங்கி நிற்கிறாங்க, அதே நேரத்தில் பேருந்துக்காகவும் காத்திருக்கிறாங்க. அந்த டைம்ல தான் 3 கார் அப்புறம் 2 மோட்டார் சைக்கிள் இவங்களை கிராஸ் பண்ணி போறத பாக்குறாங்க. அந்த மோட்டார் சைக்கிள்ல வந்த ஒருத்தன், நீங்க இங்க ரொம்ப நேரம் நிக்காதீங்க, இது சேஃபான இடம் இல்ல, இங்க பஸ் வரதுல ரொம்ப கஷ்டம், நான் வேணா ஆட்டோ பிடிச்சு கொடுக்குறேன், நீங்க ஏறி கிளம்புங்க அப்படின்னு சொன்ன போது, இல்ல நான் பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்களை நீங்க யாரு, எங்கிருந்து வரீங்க, என்ன ஏதுன்ற விசாரணை பண்ணியிருக்காங்க. நாங்க இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம், அதனாலதான் நாங்க இங்க வெயிட் பண்றோம், பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க மண்டியாவை சேர்ந்தவங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் இவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த மோட்டார் சைக்கிள்ல வந்தவன் இந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு கிளம்பிட்டான். இதை அடுத்துதான் அதே ரோட்ல சௌஜன்யா நடந்து வராங்க வித் பேக்கோட. அந்த பொண்ணை பார்க்கும்போது காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி இருந்துச்சு, பேக் எல்லாம் மாட்டி இருந்திருக்காங்க. சோ நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த பெண் இவங்களை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போறப்ப பாத்தீங்கன்னா, இந்த கார்ல வந்த நபர்கள் அவங்கள வலுக்கட்டாயமா கார் உள்ள ஏத்தி இருக்காங்க. சோ ஏத்தின பிறகு வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஆல்ரெடி இவங்களை வந்து விசாரிச்ச அந்த நபர் மீண்டும் ரிட்டர்ன் வந்திருக்காரு. இவங்க அவரை தடுத்து நிறுத்திருக்காங்க. நிறுத்திட்டு ஏன் அவங்கள வலுக்கட்டாயமா கூட்டு போறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லங்க அவங்க வந்து எங்க வீட்டு பெண் தான், சொந்தக்கார பெண் தான், வீட்டுல சண்டையால கோச்சிக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க, அதனாலதான் நாங்க சமாதானம் பத்தி கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே இவங்களுக்கு சந்தேகம் தீரல. அது மட்டும் இல்லாம அந்த நபர் சொல்ற காரணத்துல ஒரு திருப்தியுமே இல்ல. நமக்கு இப்போ ஒரு கேள்வி வரலாம், இவங்க நின்றுட்டு இருந்தாங்களே, ஏன் இவங்களை அவங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு. அன்னைக்கு டார்கெட் சௌஜன்யா மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருந்ததுனால, அதாவது இவங்க ஒரு கூட்டமா தான் இருந்திருக்காங்க அன்னைக்கு. ஏன்னா இந்த பெண் சொல்லும் போது நாங்க வந்தோம்
நாங்க நின்று இருந்தோம், காற்று இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் சாட்சி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இவங்க ஒரு குரூப்பாக தான் போயிருக்காங்க, மேபி ஒரு ஃபேமிலியாக கூட போயிருக்கலாம். இந்த சம்பவத்துக்கு மறுநாள் காலையில எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வர ஒரு நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சௌஜன்யா இந்த பெண்ணோட போட்டோ போட்டு இவங்க இறந்த செய்தியை இவங்க படிக்கிறாங்க நியூஸ் பேப்பர்ல. ஸோ அப்போ இவங்களுக்கு இதை பார்த்துட்டு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. இவங்க கண்ணு முன்னாடியே ஒருத்தவங்க கடத்தி கூட்டு போனாங்க. அது கேட்ட போது கூட சொந்தக்கார பொண்ணு தான் சொன்னாங்க. மறுநாள் அந்த பெண் இறந்த நிலைமையில இருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்து அவங்க ரொம்பவே பயந்துட்டாங்க. இதை எங்கேயும் வெளியே சொன்னாலும் நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிறனால அந்த டைம்ல விட்டுட்டாங்க. நியூஸ் பேப்பர்ல பார்த்தோன்னே இவங்களுக்கு எப்படி அந்த பெண் ஞாபகத்துக்கு வந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். இந்த பெண்ணை பார்க்கும்போது இவங்களோட சொந்தக்கார பெண் மாதிரியே இருந்ததுனால அந்த பெண்ணோட முகம் எனக்கு மறக்கல. அது மட்டும் இல்லாம முந்தின நாள் பார்த்தவங்க மறுநாள் கண்டிப்பா ஞாபகம் இருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு ஒரு சம்பவமாக தான் அந்த பொண்ணை அவங்க பார்த்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த எண்ணம் அவங்களுக்கு இந்த பொண்ணுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அதனால அவங்க மறக்காம மறுநாள் நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு செய்தியை பார்த்து அவங்க ரொம்பவுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த தர்மசாலாவோட வழக்குகள் போய்கிட்டு இருக்கிறது, அப்புறம் இந்த எஸ்ஐடி அமைக்கப்பட்டது, இது எல்லாமே தெரிஞ்சு தான் இந்த பெண் தைரியமாக வந்து இப்போ சாட்சி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில யூடியூப் சேனலில் கூட இவங்க இந்த மாதிரியான சாட்சிகள் முன்னரே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் இருக்கு. இந்த நேரத்தில் தான் எஸ்ஐடி மறுபடியும் சின்னையாவை விசாரிக்கிறாங்க. சௌஜன்யா வழக்கு நடந்தப்ப நீ எங்க இருந்த அப்படின்னு. அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல நான் இங்கதான் இருந்தேன், ஆனா நான் போகல அப்படின்னு இருக்காரு. ஆனா ப்ரீவியஸ் ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும்போது இவர் இங்க இல்லவே இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு நான் இங்கதான் இருந்தேன், ஆனா நான் போகல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ சந்தேகப்பட்ட எஸ்ஐடி இவரை ரொம்ப தீவிரமா விசாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 19 மணி நேரம் நடந்த விசாரணை பிறகுதான் இவர் ஒத்துக்கிறாரு. ஆமா, சௌஜன்யாவோட உடலுமே நான் தான் புதைச்சேன். அன்னைக்கு ரொம்ப மழையா இருந்ததுனால நான் சரியா புதைக்காம வந்துட்டேன். அந்த ரீசன்னால தான் அந்த பெண்ணோட உடல் மேலேயே இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை போட்டு உடைக்கிறாருங்க. ஏன் சின்னையா அப்படி மாத்தி மாத்தி பேசினாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்கு வரும். மேபி இவர் அந்த வழக்குல நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னா இவர் மேல கேஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாம இந்த போராளிகள் எல்லாருக்குமே நான் கெட்டவனா ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருக்கலாம். அதனாலதான் சௌஜன்யா பத்தி விசாரிக்கும் போது மட்டும் அவர் எதுவுமே சொல்லல. இப்போ கிடுக்குப்பிடி விசாரணை, அதாவது எஸ்ஐடி தீவிரமான விசாரணையில இறங்க போது அவரால் வேற வழி இல்லாம உண்மையை ரொம்ப நாள் மறைக்க முடியாது அப்படிங்கிற ரீசனால அவர் போட்டு உடைச்சிருக்காரு. அதனால எஸ்ஐடி தரப்புல ஒரு வாதம் வைக்கப்படுது. அதாவது இந்த சாட்சி வெளியே இருந்தா யார் வேணாலும் மேனிபுலேட் பண்ண முடியும், சூழ்ச்சிகள் பண்ண முடியும். அதனால நாங்க சாட்சியத்தை எங்க பக்கத்திலேயே வச்சு நாங்க எங்களுக்கு ஏத்த மாதிரி விசாரணைகள் நடத்த வேண்டியது இருக்கு. அதனால இவரை எங்க கஸ்டடியிலேயே கொடுக்குமாறு நீதிபதியிடம் முறையிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை அஃபிடேவிட்டா ரெடி பண்ணி கோர்ட்லயுமே சப்மிட் பண்றாங்க. நாம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இதுக்கு முன்னாடி சின்னையாவோட ரொட்டீன் எப்படி இருந்ததுன்னா, காலையில வருவாரு, இந்த தோண்டுதல் வேலைகள் விசாரணைகள் இதெல்லாம் முடிஞ்சோடனே சாயந்தரம் கிளம்பிடுவாரு. அவர் எங்க தங்குறாரு, எங்க இருக்காரு, யாரை மீட் பண்ணி பேசுறாரு, இந்த மாதிரி எந்த விஷயமுமே தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவரை யார் வேணாலும் மேனிபுலேட் பண்ணலாம்ல, முன்னரே தோணி இருக்கணும். பட் இப்போ அட்லீஸ்ட் இப்பயாவது இவரை வந்து கஸ்டடிக்குள்ள எடுத்தது ரொம்பவுமே நல்லது தான் நான் சொல்றேன். ஆனா இதை எல்லாருமே தவறுதலா அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவரை ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான பொய் செய்திகளை பரப்பிட்டு வராங்க. இது யாரை காப்பாற்ற பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. மெயினா இந்த கேஸை திசை திருப்புறதுக்கான வேலைகள் தான் நடக்குது அப்படிங்கிறது தான் பல பேரோட பதிலா இருக்குது. ஸோ இனிமே இவர் 24 ஹவர்ஸும் எஸ்ஐடியோட கண்காணிப்பிலே தான் இருப்பாரு. அவங்களோட இடம் தான் இனிமே இவருக்கு தங்குமிடமா இருக்கும் இந்த விசாரணை காலம் முடிகிற வரைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இவர் ஒருத்தர் சொன்ன சாட்சி பொய்யாகவே இருந்தாலும் இந்த கேஸ் மூடப்படும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இந்த எஸ்ஐடி அமைக்கப்பட்டதுக்கான ரீசன் நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்களை உள்ளடக்கி தான் இந்த எஸ்ஐடியை அமைச்சிருக்காங்க. நிறைய அன்ஐடென்டிஃபைட் பாடிஸை புதைச்சிருக்காங்க. ஆர்டிஐ கேட்டும்போது அந்த டீட்டெயில்ஸே இல்லை, எல்லாம் எரிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பல பேர் காணாம போயிருக்காங்க. அந்த வழக்குகள் என்ன ஆச்சுங்கிறதே தெரியல, எல்லாமே அன்சால்வ்டா க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துக்காகவும் தான் எஸ்ஐடி அமைக்கப்பட்டிருக்கு. அதனால இவர் ஒரு ஆள் இந்த பொய் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுனால இந்த வழக்கு இழுத்து மூடும் அப்படின்னு தான் எல்லா மீடியாவும் சொல்றாங்க. ஆனா அப்படி நடக்க வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இது மட்டும் இல்லாம 7-8 சாட்சிகள் வரைக்கும் வந்திருக்காங்க. வேதவள்ளி இவங்க டீச்சர், அவங்கள உயிரோட எரித்து கொன்றதா ஒரு வழக்கு இருக்கு. அந்த வழக்குமே ரீஓப்பன் ஆகுது. அது மட்டும் இல்லாம பத்மலதா ஒரு கம்யூனிஸ்ட் லீடரோட பொண்ணு, தர்மசாலால இருந்து அவர் எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை மீறி அவர் நின்னதுனால அவரு பொண்ணை கடத்தி 56 நாள் கழிச்சு அழுகுன நிலையில அவரோட பெண் கற்பழித்து கொல்லப்பட்ட நிலையில கிடைச்சிருக்காங்க.
இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் முன்னாடியே இருக்கிற வீடியோஸில் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதில் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நான் சாம்பிளாக சொல்கிறதுனால உங்களுக்கு ஒரு மேலோட்டமாக நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சித்ரதுர்காவிலேருந்து ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார், தனது 17 வயது குழந்தையை காணோம் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் 13 வயது குழந்தையை காணோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேஸ் கூட வந்திருக்கு. இது மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு எஸ்ஐடி அமைச்சதுக்கு அப்புறமா. இந்த எல்லா கேஸுக்குமே எஸ்ஐடி லாஜிக்கல் ஜஸ்டிஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த எஸ்ஐடி தன்னோட விசாரணையை ஸ்டாப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாஸ்க் மேன் பொய் தான் சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிட முடியாது. ஏன்னா இவர் காட்டின 6வது இடமும் 11வது இடத்துலையுமே எலும்பு கூடுகள் கிடச்சிருக்கு. ஒரு முதுகெலும்பு கிடச்சிருக்கு, ஒரு ஸ்கல் கிடச்சிருக்கு. ஸோ அங்கே எதுவுமே கிடைக்கல அப்படின்னு கிடையாது. இப்போ எல்லாருமே மீடியா பர்சன்ஸ் எல்லாமே இவர் காட்டின எந்த இடத்துலையுமே எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஆனால் 6வது இடத்தையும் 11வது இடத்தையும் ஏன் மறைக்கிறாங்க, ஏன் மறக்கிறாங்கங்கிறது தெரியல. இதெல்லாம் நியூஸில் வந்ததுனால நமக்கு ஒரு தெளிவு இருக்குது. இதுவுமே வரல, இப்போ நம்ம இதை உட்காந்து பேச முடியுது. அப்படி இதுவுமே நமக்கு தெரியலனா இவங்க சொன்னதை நாமளுமே நம்பியிருப்போம். அதே போல் இந்த 6வது இடத்துலையும் 11வது இடத்துலையும் எடுக்கப்பட்ட எலும்புகளோட FSL ரிப்போர்ட், ஃபாரன்சிக் சயின்ஸ் லேப், இந்த எலும்போட பரிசோதனைக்கான ரிப்போர்ட் இன்னும் நமக்கு கிடைக்கல, இன்னும் வரல. அதனால இந்த வழக்கு இன்னும் முடியல. இந்த ரிப்போர்ட்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த வழக்குக்கான ஒரு முடிவு வரும். முடிவு வருங்கிறது இந்த எலும்பு யாரோடது, எந்த பீரியட்ல இருந்தது, இந்த எலும்பு யாரோட டிஎன்ஏவோட ஒத்து போகுது, அதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருக்குல்ல அவங்களோட ஃபேமிலியோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. ஸோ அப்படி மிஸ்ஸிங் இருந்துச்சு அப்படின்னா அதை நோக்கி இந்த எஸ்ஐடியோட விசாரணை அதை நோக்கி போக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாஸ்க் மேன் கோர்ட்டில் பெயர்களை சொல்லியிருக்காரு, யார் யாரெல்லாம் இந்த கிரைமில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற பெயர். அது மட்டும் இல்லாமல் யார் இவருக்கு உடலை கொடுத்து புதைக்க சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இவர் கோர்ட்டில் சொல்லியிருக்காரு. அவங்களோட விசாரணையெல்லாம் இன்னும் இருக்குது. அந்த விசாரணையை மேற்கொள்ள மேபி அடுத்த கட்டமாக அந்த விசாரணையை மேற்கொள்ள எஸ்ஐடி பிளான் பண்ணியிருக்கலாம். இதற்கு அடுத்ததாக சுஜாதா பட், அதாவது சிபிஐயில் ஸ்டெனோகிராஃபராக இருந்தவங்க, இவங்க தன் குழந்தையை 2003 அன்னைக்கு தர்மசாலாக்கு ட்ரிப்பாக வந்தவங்க. அதாவது அவங்க ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அவங்க ட்ரிப்பாக வந்திருந்தாங்க தர்மசாலாக்கு. வந்த இடத்துல இருந்து அவங்க காணோம். அவங்க பொண்ணு தேடி வந்தப்போ தர்மசாலா ஆட்கள் இவங்களை அடித்து விரட்டினதாகவும், இவங்க கோமாவில் இருந்து திருப்பி வீட்டுக்கு போகும்போது இவங்களோட சாட்சியங்கள் எல்லாமே எரிக்கப்பட்டிருந்தது. இவங்க வீட்டில் இருக்க எல்லா பொருட்களுமே எரிக்கப்பட்டிருந்தது. இவங்களை பற்றின ஐடென்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அழிக்கப்பட்டிருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க இந்த சுஜாதா பட். முற்றிலுமே போய், இது டோட்டலாக போய். இந்த இப்படி ஒரு ஆளே கிடையாது. இதையுமே எஸ்ஐடி ரீசெண்டாக விசாரிச்சிருக்கும் போது இந்த மெடிக்கல் காலேஜில் இப்படி ஒரு பெண்ணே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வந்திருந்தது. இதையடுத்து ஒரு ஃபோட்டோ கூட சப்மிட் பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்க இதுதான் என் பெண் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோவுமே அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறதுமே வேற ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்தது. இதையடுத்து இந்த பொய்யை ரொம்ப நாளுக்கு வச்சுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசனால அவங்களுமே ஓப்பன் அப் பண்ணிட்டாங்க. அவங்க ஏன் பொய் சொன்னாங்க இதையுமே இப்போ நம்ம பார்த்துடலாம். ஒரு 20 to 30 வருடங்களுக்கு முன்பு சுஜாதா பாட் குடும்பத்திற்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலம், இதை சுஜாதா பாட்டோட அனுமதி இல்லாம, இவங்களோட கையொப்பமும் இல்லாம, இவங்களோட குடும்பத்தினர் தர்மஸ்தலா கோவிலுக்கு தானமா எழுதி கொடுத்ததா ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த ஒரு ரீசனால 2001 அப்ப தர்மஸ்தலாக்கு இவங்க வராங்க. இந்த மாதிரி விஷயம் சொல்லி அவங்க கிட்ட இருந்து கொடுக்கப்பட்ட அந்த 2 ஏக்கர் நிலத்தையும் திருப்பி கேட்கறதுக்காக போயிருக்காங்க. 2001 இவங்க கேட்க போன அப்பதான் தர்மசாலா ஆட்களுக்கும் இவங்களுக்கும் நடந்த மோதல்ல இவங்களை அடிச்சு அனுப்பியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினாலதான் இவங்க இல்லாத ஒரு கேரக்டரை உருவாக்கி அவங்களுக்கு உயிர் கொடுத்து அதை பேஸ் பண்ணி வழக்குமே கொடுத்துருக்காங்க. ஆனா இப்போ இது நிரூபணம் ஆயிருக்கு, அப்படி ஒரு ஆளே இல்லை. அதே மாதிரி இவங்களுமே இவங்க சொன்னது பொய்ன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. அதுவுமே நம்ம நியூஸ் மீடியாவில் பார்க்க முடியுது. அவங்களே மீடியா முன்னாடி சொல்கிறாங்க. ஸோ இதை அடுத்து தாங்க இந்த தர்மசாலா கேஸே இல்லாமல் போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான், அவர் சொன்னது பொய், இந்த அம்மா சொன்னதும் பொய் அப்படின்ட்டு நிறைய ஊடகங்களில் இந்த கேஸே அவ்வளோதான், இதுமாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா செய்திகள் பரப்பிட்டு இருக்காங்க. நான் இதுதான் முதல்ல இந்த வீடியோ ஸ்டார்டிங்னு சொல்லிட்டு இருக்கேன், பொய் செய்திகளை பரப்பாதீர்கள். உங்களை தான் நம்பி இத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்க. இப்போ நீங்க பரப்புன இந்த பொய் செய்தி எல்லாருக்குமே போய் சேர்ந்துருச்சு. இன்னைக்கு யாரு பார்த்தாலுமே அந்த வழக்கே இல்லையே, அதுதான் அவன் தான் பொய் சொல்லிட்டானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துல தான் இருக்காங்க. நீங்க என்ன இன்டென்ஷன்ல பண்ணீங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு விஷயம் வருது கர்நாடகால இருந்து அப்படின்னா நீங்க அதை அனலைஸ் பண்ணிட்டு தான்
செய்தியா வெளியே விட்டுருக்கணும். ஆனா இந்த மீடியாக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க சொன்னதை அப்படியே சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, இவங்க சொன்னது உண்மைதான், அரெஸ்ட் செய்யப்பட்டார் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா ஏன் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிற காரணத்துல சில பொய்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிதான் நான் சொல்லணும். இப்போ அந்த உண்மையான காரணத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கர்நாடகாவில் இருக்கிற ரிப்போர்ட்டர் டீம் இவங்க மூலியமா தான் இந்த தகவல்கள் நமக்கு கிடைச்சிருந்து. அவங்க ஆர்டிஐ போட்டு எடுத்திருக்காங்க. சில வழக்குகளுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் கிடைச்சிருக்கு. அதுல ஒரு டீட்டெயில் தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். 15 வயசு பெண் கால் தவறி விழுந்து இறந்துட்டாங்க ஆற்றங்கரையில். இதனால எங்களுக்கு இந்த பெண்ணோட உடலை புதைக்கிறதுக்கு பர்மிஷன் வேணும்ன்ட்டு போலீஸ் வந்து கடிதம் கொடுத்துருந்ததா அந்த டீட்டெயில்ஸில் பார்த்துருப்போம். நம்ம அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கே அந்த உடலை புதைச்சிருக்காங்க. ஸோ இதுவே ஒரு இல்லீகல் கிரைம் தான். என்ன கேட்டால் இது வந்து ஒரு கிரைம் தான். ஸோ இதுவுமே விசாரிக்கப்படணும்ல. இதே போல 2010 ஒரு பெண் ஒரு ஆண் தர்மசாலாவுக்கு சொந்தமான லாட்ஜில் ரூம் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த லாட்ஜில் இறந்த நிலையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கு அவங்களோட உடல்கள். இதை அடுத்து லாட்ஜோட லெட்ஜரை போய் பார்க்கும்போது அன்ஐடென்டிஃபைட் பர்சன் அப்படின்னு நோட் பண்ணிட்டு தான் இவங்களுக்கு ரூமே கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் 2010ங்கிறது ரொம்ப வருஷம் முன்னாடிலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஆனால் லாட்ஜுகள் ரொம்ப காலமாக இயங்கிட்டு வருது. அதில் ஒரு ப்ரொசீஜரே என்னன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டான ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நாம் எங்கேருந்து வரோங்கிற அட்ரஸுமே எழுதி கொடுக்கணும். இதை அடுத்து தான் அவங்க ரூம் நமக்கு அலாட் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் வந்து எல்லா லாட்ஜிலுமே எல்லா ஹோட்டல்லையுமே பின்பற்றக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். ஒரு அன்ஐடென்டிஃபைட் பர்சன், ஒரு பேர் கூட எழுதாம அன்ஐடென்டிஃபைட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு ரூம் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது இந்த வழக்குமே சந்தேகத்துக்கு உள்ளதான் ஆகுது. ஸோ இதுவுமே எஸ்ஐடியோட விசாரணை வளைவுக்குள்ள வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கேஸுமே அன்ஐடென்டிஃபைட் பர்சன் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு என்ன மோட்டிவ் என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரியல. அப்படிங்கிறதுனால அன்சால்வ்டு மர்டர் அப்படின்னு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய வழக்குகளை அங்கே அன்சால்வ்டாக தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் குறைந்த அளவு உள்ள ஒரு ஊர் தான். அதற்குள்ள இருக்கிற ஆட்கள் யார் கொலை செஞ்சிருப்பாங்க, எப்படி கொலை நடந்திருக்குங்கிறது கண்டுபிடிக்க முடியலையா அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வியா இருந்துச்சு. இந்த வழக்குகளை கேள்விப்படும் போது இந்த விஷயங்கள்லாம் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, யாருக்காக நடந்தது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ரொம்பவுமே ஒரு சந்தேகத்தை எல்லாருக்குமே எழுப்பிட்டு இருக்கு. மிகவுமே ஒரு மர்மமான ஒரு வழக்காக தான் இது பார்க்கப்படுது. இந்த மர்மம் விலகணும் அப்படின்னா எஸ்ஐடி ஃபைனல் ரிப்போர்ட் கொடுக்குற வரையும் நாம் எல்லாம் வெயிட் பண்ணணும். அப்போ தான் இதற்கான மர்ம முடிச்சுகள் எல்லாமே அவிழும். யார் எதற்காக எப்படி பண்ணியிருந்தாலுமே குற்றம் தான். சட்டத்திலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த சின்னையா இவர் இப்போ எஸ்ஐடி கஸ்டடிக்கு போகிறதுக்கு ரொம்ப முன்னாடி, அதாவது இவர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணார்ல, அப்போ இவர் வந்து சில விஷயங்களை 2-3 யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு, முகம் மறைக்கப்படாமல். அப்போ எல்லா இடத்துக்குமே மாஸ்கோட வந்தவர் இந்த யூடியூப் சேனலுக்கு மாஸ்க் இல்லாம அவரோட உண்மை முகத்தோட தான் இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. இந்த யூடியூபர்கள் நாளைக்கு ஏதாவது சூழ்ச்சி நடந்து இவர் உள்ள போயிட்டா இவரோட உண்மை தன்மை அவரோடைய போயிடக்கூடாது அப்படிங்கறனால ஒரு சேஃப்டிக்காக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஏன் இப்போ ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்கும்போது, விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் முடிஞ்சு கவர்மெண்ட்டே அவரோட போட்டோவை அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரீசன்னால இப்ப இந்த வீடியோவை அவங்களுமே வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ், அவர் அந்த வீடியோல என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நாம நெக்ஸ்ட் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸ்டே டியூன். அடுத்த வீடியோவில் அவர் முன்னாடி என்னென்னலாம் விஷயம் சொல்லியிருந்தாரு, அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐடி கிட்டேயே சொல்லாத நிறைய விஷயங்களை அந்த வீடியோவில் சொல்லியிருக்காருங்க. ஸோ தொடர்ந்து காத்திருங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வழக்கை பற்றின தவறான புரிதல் தான் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அது சில செய்தி ஊடகங்களால் பரப்பப்பட்ட செய்தி தான் அது காரணம். இன்னுமுமே அதை நம்பி அதுதான் இந்த வழக்கில் நடந்திருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உண்மை இதுதான் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இந்த வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக நான் எல்லாரோட கமெண்ட்ஸும் படிக்கிறேன். சின்னையா முன்னாடி சொல்லியிருந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதிபாபு. நன்றி.